வணக்கம். தமிழக வரலாறும் பண்பாடும் சங்ககால மக்களின் வாழ்வியல். முனைவர் ப. தட்சிணாமூர்த்தி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே கலை அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, புதுக்கோட்டை. சங்ககால மக்களின் வாழ்வியல். இயற்கையோடு இயைந்த புவியியல் வாழ்வை வாழ்ந்ததால் இந்த திணைசார் வாழ்வை முறையாக கற்று இறந்தனர். திணைசார் வாழ்வு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தாம் ஆளுகின்ற நிலப்பகுதிக்கு இருந்து மற்றொரு நிலப்பகுதிக்கு இடம்பெயர்வது கிடையாது. இதனால் சங்க காலத்தில் திணை வாழ்வியல் செறிவாக பின்பற்றப்பட்டன. காலப்போக்கில் மக்கள் நில அமைப்பு மாறி வாழ தலைப்பட்டாலும் பிற சமூகத்தினர் சமயத்தின் ஊடுருவினால் இயற்கை வாழ்வை முறையாக சிதைந்து மாறிப்போனது. களவு வாழ்க்கை. சங்ககால மக்கள் அகவாழ்வையும் களவு கற்பு என பிரிவாக்கி வாழ்ந்தனர். ஒத்த தலைவனும் தலைவியும் கருத்தொருமித்து பிறர் அறியாமல் கூடுவது களவு ஆகும். தமிழர்கள் ஊழின் வழிவா அறிந்தவர்கள். அதனால் தனது பிறவி தொடர்ச்சியால் கூடுவதாக எண்ணி மகிழ்ந்தனர். சமூகமும் ஏற்றுக்கொண்ட பண்பாகவே இருந்தது. கருத்தொருமித்த தலைவனும் தலைமகளும் உள்ளத்தினுடைய உறுதியாக இருந்து திருமணம் செய்து கொள்வர். இவர்களது களவு வாழ்வை கற்பு வாழ்வாய் மாற்றும் சமூக பொறுப்பை தோழி ஏற்று செயல்படுத்துவாள். செம்புல பேர்நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற கபிலரின் குறுந்தொகை பாட்டு தலைவனும் தலைவியும் தாங்களாகவே இணைந்ததை காட்டுகிறது. களவு கொண்டவர்கள் 2 திங்களுக்குள் திருமண வாழ்க்கைக்கு வந்தாக வேண்டும். இது தமிழர் நாகரிகம் மிக்க ஒரு சமூகம் என்பதற்கு சான்றாகும். திருமணத்திற்கு மற்றோரால் இடையூறு ஏற்பட்டாலும் ஒருமித்த உடன்போக்கு மேற்கொண்டனர். பாலைக்கல்லியில் உடன்போக்கு மேற்கொண்ட மக்களை தேடி செவிலி செல்கிறாள். அவளிடம் வழிப்போக்கராக முத்து கடலிலே பிறந்தாலும் அதனால் கடலுக்கு என்ன பயன் செய்யும்? அதுபோல அந்த மகளும் தலைவனும் தலைவியும் உமக்கு உரியவள் அல்ல என்று ஆற்றுப்படுத்துகிறார். கபிலர் ஆரிய அரசன் பிரகர்த்தனுக்கு தமிழ் சொல்லி தருவதற்கு குறிஞ்சிப்பாட்டில் களவொழுக்கத்தை கற்பித்ததை கொண்டு தமிழ் மக்களிடையே இருந்த களவின் மீதான அந்த அங்கீகாரத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. கற்பு வாழ்க்கை. கற்பு என்பது திருமண வாழ்வை குறிப்பதாகும். வரைவு என்ற சங்க இலக்கியம் இதனை குறிப்பிடும். களவு வாழ்வில் இருந்த மக்களுக்கோ கொடுக்கு கொள்ளுகின்ற பெரியோர்களால் கூட்டுவித்த மக்களுக்கோ நல்ல நாளில் திருமணம் நடைபெறும். விடியற் காலையில் திருமணம் நடப்பது வழக்கம். பந்தல் அமைத்து புதுமணல் பரப்பி மாலை தோரணங்கள் கட்டி வாழ்த்துக்கள் கூறி திருமணம் செய்வது அன்றைய காலகட்டம். மங்கள நாள் கூட்டும் வழக்கம் தமிழர்களிடையே இருந்ததற்கான குறிப்புகள் ஏதும் இல்லை. பிற்கால இலக்கியமான சிலப்பதிகாரமும் குறிப்புகள் ஏதும் சொல்லப்படவில்லை. திருமண நிகழ்வை விவரித்து காட்டிய போதிலும் மங்களன் பற்றி அதில் சொல்லப்படவில்லை. சங்ககால தமிழர் கற்பு வாழ்வை பெரிதும் போற்றினர். கற்பு என்பது திருமண வாழ்வை, அதாவது இல்லற வாழ்வையே குறிக்கின்றது. இதனையே காலைப்போக்கில் பொருள் மாற்றி புரிந்து கொண்டனர். சங்ககால பண்பாட்டின் தொடர்ச்சியாக திருக்குறளில் இல்லறவியல் என்ற ஒரு இயல் அமைந்துள்ளதை காண முடிகிறது. கற்பு வாழ்வை தமிழர் இல்லறமாக போற்றினர். தலைவனும் தலைவியும் சேர்ந்து களிப்புற வாழ்வது அன்று. பிறப்பின் நோக்கை அடைய இல்லறம் ஒப்பாகும். அதற்கு என்ன நெறிமுறைகளை வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டுமென வள்ளுவம் எடுத்து காட்டுகிறது. இப்படி கற்பு வாழ்க்கையின் அடிப்படையிலே அன்பே அன்புடைமை ஆகும். மக்கட்பேரே
கற்பு வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறது. பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறை என்ற குரலின் ஒரு சாட்சியமாக கூறுகிறது. அப்படிப்பட்ட செல்வந்தராய் இருந்தாலும் கூட மயக்குறு மலலை இல்லையாயின் வாழ்வே பயனற்றது என்று அரசன் அறிவுடை நம்பி கூறுகிறார். வாழ்வை நிலைப்படுத்த இயலாது இருந்தாலும் கூட அது இருப்பை நிலைப்படுத்த தம் மக்களின் மூலம் செய்யலாம் என்பது மக்கட்பேற்றை பெரிதும் விரும்புகிறது. இது மனிதனுடைய இயல்பு. தமிழரும் அதற்கு விதிவிலக்காக இல்லை. பெற்ற மக்களை திறம்பட வளர்ப்பதிலும் நாட்டின் பணிக்கு உரியவர்களாய் வளர்ப்பதிலும் கவனம் செலுத்தினர். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று பொன்முடியாரும், செருமுகம் நோக்கி செல் என கணவன் தந்தையை இழந்த ஒரு பெண் ஒருத்தி தன் ஒரே மகனையும் போர் நோக்கி அனுப்பியதாக ஒக்கூர் மாசாத்தியார் கூறுவது தேசத்தின் நலனை தனது கடமையையும் உணர்ந்தவராக கற்பு வாழ்வை மேற்கொண்டார் என்பது புலனாகிறது. உணவு முறைகள். சங்ககால மக்கள் அந்தந்த திணை நிலத்தில் கிடைத்த உணவுகளே பெரிதான உணவாக கொண்டிருந்தனர். நெய்த நிலத்தில் மக்கள் மீனை பிரதான உணவாக கொள்வதைப் போன்று பிற நிலங்களிலும் அது இல்லை. குறிஞ்சி நிலத்தில் தேன் பெரிதும் பயன்படுத்துவர். அந்த நில மக்கள் பால் பயன்பாடு மருத நிலத்திற்கு உரியது. இது மருத நிலத்தை நோக்க நெய்தல் நிலத்தில் இன்றளவும் குறைவாக இருப்பது காணப்படுகிறது. பண்டைய தமிழர் அரிசி உணவை பரவலாக உண்டனர். அதிலும் புழுங்கல் அரிசியை உருளிலிட்டு தீட்டி காய்கறிகளையும் சேர்த்து உண்டனர். மிளகு, புளி, உப்பு மூன்றையும் உணவில் சேர்த்து கொண்டனர். இருந்தாலும் கூட காரத்திற்கு மிளகை பயன்படுத்தப்பட்டது. இதனை சங்க இலக்கியம் கரி என்று அறியப்பட்டது. முக்கணிகளான மா, பலா, வாழை ஆகியவற்றையெல்லாம் பெரிதும் விரும்பி உண்டனர். ஊன் உண்ணும் பழக்கமுடையவர் தமிழர்கள். வெள்ளாடு, செம்மறியாடு, ஆடு, முயல், மான், மீன், நண்டு, கோழி, காடை, உடும்பு ஆகியவற்றின் இறைச்சிகளையெல்லாம் உண்டனர். இந்த இறைச்சியெல்லாம் சோறுடன் இணைத்து சமைத்து உண்ணும் வழக்கம் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. இதனையே ஊன்சோறு என்று கூறினர். கல்லுண்ணும் வழக்கம் தமிழரிடம் இயல்பாக இருந்தது. இது வாழ்வியல் நெறிமுறையை சீரழிக்கும் வகையில் ஒரு பெரு வழக்காய் பெருகி போனதால் வள்ளுவர் கல்லுண்ணாமை அதிகாரம் படைக்கப்பட்டது. மன்னன் முதல் குடிமக்கள் வரை கல்லுண்ணல் போதுவான பழக்கமாக இருந்தது. அதியமான் அவ்வையுடன் அமர்ந்து கல்லுண்டதை அவரது பாடல்கள் காட்டுகின்றன. தேன்கடுப்பண்ண நாள்படு தேரல், அரவு வெகுண்டென்ன தேரல், களமாக்கறிந்த வினையல், வெங்கண் இன்கடுங்கள் என கல்லை பலவாறு வர்ணித்து சங்க பாடல்கள் பாடியுள்ளதை கொண்டு மக்களிடையே அதற்கான இடத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. தமிழர்கள் ஈச்சங்கள், தென்னங்கள், பனங்கள் போன்றன. அது மட்டுமல்லாது புளித்த சோற்றோடு காடியில் காய்ச்சி இறக்கிய தேரலையும் யவனர்கள் கொண்டு வந்த தேரல் ஆகியவற்றையும் உண்டு மகிழ்ந்தனர். இதனால் சங்க காலத்திற்கு மதுவும் மாதுவும் கடியப்படாத காலமாக இருந்தது என்று கூறப்படுகிறது. ஆடை அணிகலன். பழந்தமிழர்களிடம் உடை நாகரிகம் அணிகலன்கள் பூட்டி அழகு செய்து கொள்ளுகின்ற வழக்கமும் இருந்தது. பூவையும் தலையையும் கோர்த்து ஆடையாக அணிந்தனர். அடியார்க்கு நல்லார் தன் சிலப்பதிகார உரையில் தமிழர்கள் ஆடை வகைகளை பற்றி பட்டியலிட்டு கூறுகிறார். ஆண்மக்கள் இடைக்கு வேட்டியும் மேலுக்கு சட்டையும் அணிவதுண்டு. இதனை கஞ்சுகம், மெய்ப்பை என்ற சொல்லாட்சிகள் உணர்த்துகின்றன. மெய்ப்பை என்பது இன்றைய ஜிப்பா வகையை போன்றது. பெண்கள் இடையில் சீலை அணிந்தனர். மார்பகங்களை ஆடையால் மறைக்கும் வழக்கம் சந்தனத்தால் தொய்யெழுதி மறைப்பர். ஆடைகளை நெய்து உடுக்கும் வழக்கம் அக்காலத்தில் பலாவி பாம்பின் சட்டை மூங்கில் உரி போன்று மிக மெல்லியதாக அவை இருந்தன என்பதை சங்க இலக்கியங்கள்
உணர்த்துகின்றன. ஆண்களும் பெண்களும் அணிகலன்களை விரும்பி அணிந்தனர். அவை தங்கம், வெள்ளி, சங்கு ஆகியவற்றால் செய்யப்பட்டன. மார்பகங்களை சந்தனத்தால் தொய்யில் எழுதி மறைப்பது போன்று அணிகலன்களாலும் மறைப்பது உண்டு. அணிகலன்கள் பற்றிய தகவல்களை சிலப்பதிகாரம் மிகவும் நுட்பமாக எடுத்து கூறுகிறது. கால்விரல் மோதிரம், சதங்கை, செம்பொன், வலை, முத்து, மேகலை, காதணி போன்ற அந்த அணிகலன்கள் எல்லாம் அணிவது உண்டு. குழந்தைகளுக்கும் அணிகலன்கள் பூட்டி அழகு பார்த்தனர். நெற்றி சுட்டி, மோதிரம், அரைஞான் ஆகியன சில. தினை காக்கும் பொழுது கோழிகளை விரட்ட காது குலைகளை எல்லாம் கலற்றி எறிந்தனர் என்று பட்டினப்பாலை கூறுகிறது. அரசர்கள் காலில் கல் அணிந்தனர். அதில் தாம் வெற்றி பெற்ற அரசனின் இலச்சனையை பொறித்து கொண்டனர். விளையாட்டு. சங்க காலத்தில் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என அவரவர் நிலைக்கேற்ப விளையாட்டுகள் ஈடுபட்டு பொழுதுபோக்கினர். குழந்தைகள் மணல் வீடு கட்டுதல், தேர் உருட்டுதல், கிளுகிழுப்பை ஆட்டுதல் ஆகியன சில. பெண்கள் கலங்கு அல்லது அம்மானை ஆடுதல், ஊசலாடுதல், தண்ணீரில் நீராடி மகிழ்வது மிகவும் பிடித்த விளையாட்டு ஆகும். இளைஞர்கள் ஏறு தழுவுதல் சங்ககால மக்களிடையே காணப்பட்ட சிறப்பான ஒரு விளையாட்டு. இதனை சங்க இலக்கியங்களில் பறக்க காண முடிகிறது. குறிப்பாக அகநானூறு, கலித்தொகை போன்ற தொகை நூல்கள் சிறப்பித்து பாடியுள்ளன. நன்றி.